வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் நாகை, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,440 ரூபாயாகவும் 1 கிராம் 14,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளி, கல்லூரிகளில் கோடை விடுமுறையையொட்டி வெளியூர் செல்ல வசதியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 317 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் ரோப்கார் சேவை இன்று இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் சுவாமி கோவில் தேரோட்டத்தை ஒட்டி இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வளமான எதிர்காலத்திற்கான இந்தியாவின் இலக்கு AI அனைவருக்குமான தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும் என்று செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 2,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி சான்று கட்டண உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் நடத்த இருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. 41,85,00,000 ரூபாய் மதிப்பிலான 654 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார். அடுத்த 2 மாதங்களில் திரும்பவும் ஆட்சிக்கு வந்து வேகமாக பணிகளை தொடர்வோம் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று தெரிவித்துள்ளார். அவை கண்ணியத்தை கடைபிடித்து குறைகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்டமாக ஏப்ரல் மாதம் முதல் 22 மாநிலங்களில் SIR பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிரியங்கா காந்தி அவர்கள் அசாம் பாஜக அரசிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கட்டுமான விதிமுறைகளை பின்பற்றாமல் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மார்ச் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைகால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குரோம்பேட்டையில் 46 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட சிறுவர் திடல் கலையரங்க பூங்காவை கருணாநிதி MLA அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான வீடியோ எடிட்டிங் பயிற்சி வருகின்ற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் MGR அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் பிப்ரவரி 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலில் மாசி பிரமோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. சென்னையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது தித்திப்பான செய்தி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெட் தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 11 மீனவர்களும் விமானம் மூலம் சென்னை வந்தனர். மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற நறுமண அரிசி வகைகளை ஐநா அங்கீகரித்துள்ளதாக அம்மாநில முதல்வர் மம்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 6,578 வீரர்களுக்கு 211 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
சென்னை மைவாடி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகள் விரைவுபடுத்தி விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மார்ச் மாதத்தில் 3 முறை தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் 1ஆம் தேதி மதுரை, 7ஆம் தேதி வேலூர் மற்றும் 11ஆம் தேதி திருச்சி, தஞ்சைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவைகள் 45 நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக சுற்றுலா உச்சி மாநாடு 2026 மூலம் கிடைத்த பெரும் முதலீட்டு வாய்ப்புகளை விரைவாக செயல்படுத்தவும், முதலீட்டாளர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கவும் சுற்றுலா செயல்முறை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என்னும் தலைப்பில் வீடு வீடாக பரப்புரை செய்ய வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 62 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக விருப்ப மனு விநியோகம் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அவர்களின் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் வருகின்ற பிப்ரவரி 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகை தர உள்ளனர். தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். கோவையில் வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி திமுக இளைஞரணி மேற்கு மண்டல கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகுதி சான்றிதழ் கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மராட்டியத்தில் இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீட்டை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026-27ஆம் நிதியாண்டிற்கு 2.5 லட்சம் கோடியில் தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 2554 நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை டிமாண்டி சாலைக்கு பாடகரும் இசையமைப்பாளருமான MS விஸ்வநாதன் அவர்களின் பெயரை சூட்டினார். மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று இடைக்கால பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.